இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து சேனலில் வீடியோ போடுறோம். அதாவது இன்றைக்கி தேதி வந்து அதனால தான் நான் உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன். என்னோடய சிஸ்டத்துலையுமே டேட்டு எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் மானிட்டேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன ஒரு சில மாதங்களாகவே தொடர்பு கொண்டு இருப்பீங்க நிறைய பேர். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட சொல்ல வேண்டியது நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்பு என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, அதாவது அஃபீஷியல் அக்கௌண்ட்டு டெக் லாட்டா, டெக் வைஸ் தமிழ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதாவது அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதை என்னால் ரிமூவ் பண்ண முடியல. எதனால் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் ஆஸ்பத்திரி வேலையாக நான் அலைஞ்சிருந்தேன். அதனால் நான் பெரும்பாலும் ஆன்லைனில் எதுலையுமே நான் அவைலபிளாக இல்லை. அப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு வாரமாக இருக்கும்போது தான் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ஆன்லைன் பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ தான் பார்க்கும்போது தெரியுது என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து இது மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சேம் நான் ஆல்டர்னேட்டிவ் அக்கௌண்ட் இருந்ததுனால நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, டெக் வைஸ் தமிழ் அஃபீஷியல் அக்கௌண்ட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்குது. நீங்கள் சேம் டெலிகிராமில் என்ன லோகோ இருக்கோ அதே லோகோ தான் அங்கேயும் இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டெக் வைஸ் தமிழ் அப்படின்னா டெலிகிராம் ஐடி அதே தான் இருக்குது. சேம் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை என்னென்னா அக்கௌண்ட் எனக்கு டெலீட் ஆச்சு அப்படிங்கிறத இன்னுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றுமே எல்லாமே லாக் அவுட்டுன்னு இருக்குது, இல்லாட்டி சஸ்பெண்டுன்னு அப்படின்னு சொல்லி காட்டுது. இதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என்னோடய வெப்சைட்டுக்கு சம்மந்தமான ஒரு சில பெரிய ஃபாலோவர்ஸ் உள்ள பேஜ் எல்லாமே ஃபேஸ்புக்கு எல்லாமே போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கண்டினியூவாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன். கொஞ்சமாக முடிஞ்ச அளவு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டெலிகிராமில் டெக் வைஸ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணால் வரும். அல்லது என்னோடய குரூப் இருக்குது, நீங்கள் தாராளமாக அந்த குரூப்பில் சேர்ந்து உங்களோட ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேட்கலாம் தாராளமாக. நான் இல்லை, மற்ற நண்பர்கள் இருந்தாலும் அவைலபிளாக இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சரி, டாப்பிக்கு போயிடுவோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா சேனலுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் ஒரு சில சேனல் வந்து ஃபெயிலியராகவும் போயிருக்கு. இப்போ வந்திருக்க சேனல், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சேனலுக்கு தான் நம்ம மானிட்டைசேஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். அதை இன்றைக்கி பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் அவங்க நம்மள்ட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கட்டணும். கரண்ட் சப்ஸ்கிரைபர் 1929 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இது சட்டுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ அனாலிட்டிக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து பீக்கில் போகுது. அதாவது 2 நாளாக மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்க. இது ஃபுல் வீடியோவை நீங்கள் தவறாக நினச்சக்கூடாது. இதில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபுல் வீடியோ தான் போட்டிருக்காங்க. அவங்க சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த 2 நாளுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீக்கில் போகுதுன்னு சொல்லலாம். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து கொஞ்சமாக பூஸ்ட் ஆகி இன்றைக்கி ஏப்ரல் வந்து 14 வந்து ஒரு 10,000 பேரும், இன்றைக்கி ஒரு 10,000 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பீக்கில் போகுது. இந்த மாதிரி நம்ம பீக்கில் போகிற நேரத்தில் தான் நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணி நம்ம மானிட்டைசேஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம சேனல் வந்து நல்ல ஒரு ரெவன்யூ பார்க்கும். அதை விட்டுட்டு நிறைய பேர் நினைப்பீங்க, வியூஸ் போனதுக்கப்புறம்லாம் விட்டுட்டு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகல, இதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, மானிட்டைசேஷன் பண்ணாமல் நல்ல வியூஸ் போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் ஏர்னிங் பண்ண முடியாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இவங்களுமே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோ உங்களுக்கும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு இது மாதிரி சேனலில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களால் சரி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக லேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்க, இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி மாதிரி இல்லை, யூடியூப் பாலிசியும் ஆட்சன்ஸ் பாலிசியும் இப்போலாம் ரொம்ப அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அதனால் கவனமாக கையாளலை அப்படின்னா அவங்க வந்து டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் அப்புறம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அவங்க வந்து இமெயில் அனுப்புங்க, அதை அனுப்புங்க, இதை அனுப்பும்பாங்க, ஒன்றுமே நடக்காது. நம்ம தான் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுமே இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்னிங் செக்ஷனில் அப்ளை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியுது எரர்னு இருக்கா.
இந்த மாதிரி எரர் இருந்துச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரி பண்ணி தரேன். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இல்லை ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக என்கிட்ட கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு உடனே அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் சைடு கண்டென்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 1 ஹவரில் கூட உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிரும். சரி, இந்த சேனலுக்கு போயிடுவோம். இப்போ இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. இந்த நேரம் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தி நம்ம மானிட்டேஷன் பண்ண போகிறோம். அவங்க ஏற்கனவே சரி பண்ணி ஒரு சில பிரச்சனைகளும் இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனைகளையும் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன் பண்ணாதீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லைங்க, அவங்க அப்ளை பண்ண அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதை இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோ பார்த்து பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் சரி, ஒரு பிளாக் வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து பாருங்கள். அதாவது இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, மானிட்டேஷன் அதாவது வந்து 4000 மணி நேரம் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் தாண்டிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா முதல்ல அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, இங்கே மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் டேக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட்சன்ஸ், அதாவது வந்து நான் இப்போ காமனாக போய் ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்து நீங்கள் அங்கேயே டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு வராதிங்க. ஏன் அப்படி கொடுத்துட்டு வராதிங்கன்னு சொன்னோன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபியூச்சரில் வரும். நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான், அந்த ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தலை அப்படின்னா அதையுமே நம்மளால் பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதனால தான் உங்கள்கிட்ட நான் திருப்பி சொல்கிறேன். இதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ சொல்ல வந்த காரணம் அதனால தான். இப்போ நம்மள்ட்ட கொடுக்கும்போது யூடியூப் சேனலில் நம்ம இந்த மாதிரி நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. திருப்பி நம்ம இவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். ஏன்னா இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இதுவே நமக்கு டைம் நிறைய ஓடிடுச்சு. உங்களுக்கு இது போல் யூடியூப்லையும் இல்லை சரி வேறு ஏதாவது டவுட்டு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குரூப்பில் ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இதை வந்து இந்த ஏஐ பாட்டு இந்த மாதிரிலாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சில பேர் நீங்கள் பழைய நண்பர்களுக்கு தெரியும். குரூப்பில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லி, என்ன சர்வீஸ்னால் கேர்ள்ஸு பர்டிகுலராக தெரியும். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு குரூப்பில் உள்ள நண்பர்களே இதை ரிமூவ் பண்ணுங்க அவங்கள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானே அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணிட்டு போய் ரிமூவ் பண்ணேன். அந்த மாதிரி இது பட்சத்தில் அதாவது நம்ம குரூப்புக்கும் அவங்களுக்கு சம்மந்தமெல்லாம் தான் இருக்கும், ஆளாக இருப்பாங்க. அவங்க நம்ம குரூப்பில் இருந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்க, ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். இல்லை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதில் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சர்வீஸ்னு ஒரு சில பேர் சுற்றி திரிகிறாங்க. தவறான வேலைகள், தவறான வீடியோ கால் இந்த மாதிரிலாம், அதுக்கு நம்ம குரூப்புக்கு சம்மந்தம் இல்லை. அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி வந்தீங்கன்னா கூட நினச்சி வராதிங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் கம்ப்ளீட்டாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். தமிழில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா நம்ம குரூப்பே தமிழுக்கு உண்டான குரூப்பு தான். அதனால் நீங்கள் தமிழில் அனுப்புங்க. எவ்வளோ சீக்கிரம், அதாவது உங்களுக்கு குரூப்பில் ப்ரைவேட்டில் வரும். உங்களுக்கு நீங்கள் குரூப்பில் ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரைவேட்டில் மெசேஜுக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் நானே அனுப்புவேன். அந்த இதில் வந்து வாய்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக என்கிட்ட பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு உடனே அப்ரூவல் கொடுத்துருவேன். சரி, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு அடுத்த வீடியோ நல்ல வீடியோவை பார்ப்போம்.